உங்களை நினைச்சா என்னால சிரிப்பு அடக்கவே முடியலமா. அட கடவுளே, ஒரே மாதிரி 2 பேர் இருப்பாங்களா? அவன் முகத்துல ஒரு மச்சம் மட்டும்தான் குறையா இருந்தது. என்னோட அப்பா அழக நல்லா ரசிக்க கூடியவர்னு இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஏண்டா டேய், வெக்கமால சொந்த அப்பாவை போய் இப்படி சொல்லிட்டு இருக்க? ஏன் அப்படி சொல்றீங்க? நிலா வெளிச்சத்துல இந்த பெரிய வீட்ல வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணோம்ல. இளங்காத்து வீசும்போது போதும், எனக்கு தூக்கம் வருது. அப்பாக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான். தம்பி, விளக்கேத்தி வச்சு பூஜை பண்ணாத இந்த வீட்ல எதுக்காகப்பா நீ வந்திருக்க? அம்மாவை கூட்டிட்டு இங்க இருந்து போயிடு. போயிடுப்பா, போயிடு. அம்மா, 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 அம்மா. அம்மா, 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 அம்மா. டீச்சர், என்னாச்சு டீச்சர்? அது ஒன்றும் இல்லை. நான் அந்த அரண்மனை வீட்டுக்கு போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க வந்து சேர்ந்துட்டேன். நிர்மலாட்டு இறந்தும் கூட டீச்சர் இன்னும் வரலையேன்னு நான் நினைச்சிட்டே தான் இருந்தேன். அது வந்து மனசுக்கு பாரமா இருந்துச்சு, வரணும்னு தோணல. என்ன விஷயம் டீச்சர்? நான் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பிதான் வினயன் இங்க வந்தான். அவனை இங்க வரவழைச்சு பலி கொடுத்துட்டோமோன்னு தோணுது. டீச்சர், நீங்க அப்படிலாம் நினைக்க வேண்டாம். இருந்தாலும் நடந்த இந்த சம்பவத்துக்கு நானும் ஒரு வகையில காரணமாயிட்டேன். இந்த தாயத்தை என் பொண்ணுக்கு அந்த சக்கரப்பணி தான் கொடுத்தாரு. என் பொண்ணு இதை கட்டிக்க மறந்துட்டா. இனிமே இது ஒன்னை விட்டு அகலக்கூடாது. இப்ப எனக்கு என் பேர பிள்ளை தவிர யாரும் இல்லை. சரி பாட்டிமா, நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. நாங்க தான் இவன் கூடவே இருக்கோம்ல. சரிப்பா. ராகவண்ணா. யாரு? அட யாருப்பா? வினய் தம்பியா? என்ன விஷயப்பா? என்ன திடீர்னு வந்திருக்க? வா, உள்ள வா. வா. இருக்கட்டும். ராகவண்ணன் கடை வரைக்கும் போயிருக்காருப்பா. கொஞ்சம் தேங்காய் எடுத்துட்டு போயிருக்காரு. ஆமா, என்ன விஷயம்ப்பா? இல்ல, நாங்க ஒரு 3-4 பேரு கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருக்க போறோம். சமையல் பண்ணி கொடுக்க யாராவது ஆள் இருக்காங்களான்னு ராகவண்ணனை பார்த்து கேட்கலான்னு. அட என்னப்பா அப்படி சொல்லிட்ட? அதுக்கு தானே நாங்க இருக்கோம். உங்களுக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுத்து அனுப்புறேன். அது உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம கஷ்டம்? ஐயோ, இதுல என்ன கஷ்டம்? அந்த வீட்ல இருந்து வர வருமானத்துல தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீ என்னப்பா எங்களுக்கு அண்ணியம்மா? நீ போப்பா, நான் கொடுத்து அனுப்புறேன். வினய் தம்பி, இவர் யாரு? இவன் என்னோட ஃப்ரெண்டு தான், ஜோ. ஷார்ட்டா நாங்க இவனை ஜோன்னு தான் கூப்பிடுவோம். உனக்கு ரொம்ப பசிக்குது போல இருக்கே. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணா சாப்பிட்டுட்டே போலாம். சுட சுட மீன் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. காரியம் முடியற வரைக்கும் நான் மீன் குழம்புலாம் சாப்பிடக்கூடாது. நான் சாப்பிடுவல. நான் ராதாக்கா கையால சமைச்ச சாப்பாடையும் மீன் கறியும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இங்கிருந்து போவேன். நீ போடா, போ போ போ. சீக்கிரம் வந்துடுறா. தம்பி, உள்ள வந்து உட்காருப்பா.
குழம்பு வாசனை மூக்க தொலைக்குது. நீ சாப்பிடுவியா? கண்டிப்பா, அதுக்காக தானே பரிமாறுங்கன்னு சொன்னேன். மீன் குழம்பு இல்லப்பா, மத்த விஷயம். அதான் அந்த மேட்டர். ஓ, அதுவா? அத போய் யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? சரி வா உள்ள போ. என்ன பண்றது? ஓலை குடிசையா இருந்தா நெருப்ப பத்த வச்சிருக்கலாம். அச்சோ, இது என் வீடாச்சா, பத்த வைக்க கூடாது. வீடு மட்டும் இல்லைன்னா ஊர்ல ஜனங்களுக்கு தூங்கவே இடம் இருக்காதே. அணிஞ்சுப்பா, அணிஞ்சு அணிஞ்சு அணிஞ்சுப்பா, 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 அணிஞ்சுப்பா. ஐயோ, எவன்டா என் காலில் தீ வச்சது? ஓ, இதுதானா? அப்பா, ஏண்டி நீ இங்க யாருக்காக காவல் இருக்க? இதோ ஒரு பையன் படுத்திருக்கானே, தெரியல? யாரிடி இவன்? வினய் தம்பியோட நண்பனா. ஓ, அந்த கிறிஸ்துவ பையன். கொஞ்சம் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டான், கொஞ்சம் கள்ளு குடிச்சான். புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. என்ன சொல்றதுங்க, இந்த தம்பியை நினைச்சா பாவமா இருக்கு. தாய் இல்லாம வளர்ந்த புள்ள போல இருக்கு. உனக்கு அவ்வளவுதானே தோணுச்சு? கல்யாணம் ஆகாத பையன் உனக்கு தோணவே இல்ல? என்ன பேர ராஜ்யம்மா, நீ என்ன அப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்தாத. உன் வீட்டுல ஒரு வயசு பொண்ணு இருக்கிறதுல நீ மறந்துடாத. அது எனக்கு தெரியாதா என்ன? அந்த நினைப்பு இருக்கிற ஆளை பாரு. சரி சரி, அதெல்லாம் விட்டு தள்ளு. இப்ப நான் எங்க போய் படுக்கிறது? நீங்க போய் உள்ள படுங்க. என்னது, நான் உள்ள போய் படுக்கவா? கடவுளே, போயா உள்ள. என்ன நீங்க தான் காப்பாத்தணும். இன்னைக்கு என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியலையே. ரொம்ப லேட் ஆயிடுச்சு போல இருக்கு. இவங்கெல்லாம் அதுக்குள்ள தூங்கிட்டாங்களா? நீ எப்படி இங்க? டீச்சர், நீங்க எப்படிங்க? கதை நல்லா இருக்கு. இது என் வீடு. டீச்சர், கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? கண்டிப்பா, வா வா. ஐயோ, உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல டீச்சர்? இன்னைக்கு நான் உயிர் போடச்சது பெரிய விஷயம். இந்த மொரட்டு காலங்களுக்கு ஜோவை ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. என்ன டீச்சர் அப்படி சொல்றீங்க? காலேஜ்ல கூட உன்னை ரொம்ப விரும்புற ஒரு மொரட்டு காலம் இருக்குல்ல. நீங்க ராகுல் சாரை பத்தி தானே சொல்றீங்க? அன்பு ஆதரவுலாம் கிடைக்காதப்போ சில பேர் அப்படித்தான் டீச்சர், எல்லாரையுமே வெறுப்போட தான் பார்ப்பாங்க. ஒரு வகையில சொல்லணும்னா நானும் அப்படிதான் இருப்பேன். ஆனா அப்படி ஆகல. ஏன் தெரியுமா? பாசம். எனக்கு அன்பு வேணும்னு தோணுச்சுன்னா நான் அதை கேட்டே வாங்கிப்பேன். கெஞ்சி காலில் விழுந்து கூட வாங்குவேன். ஆமா டீச்சர், உங்களுக்கு என் மேல இன்னும் கோவமா? எதுக்கு கோவம்? இல்ல, அன்னைக்கு சாரை காப்பாத்துனல. ஓ, அதுவா? அத பத்தி டீடைல்டா சொல்றதுக்காக உன்னை பார்த்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆஹா, அப்ப நீங்க அப்படி நினைச்சதுனாலதான் அந்த காலை என்ன துரத்துச்சா? இதோ பாருங்க பாருங்க, உங்க முகத்துல இருக்கிற பவர் லைட் மறுபடியும் அணைஞ்சிருச்சே. நடந்தது எல்லாத்தையும் நானே பிரின்சிபல் கிட்ட சொல்றேன். அதெல்லாம் வேண்டாம், அப்படியே இருக்க விடுங்க. எனக்கு டீச்சரும் சாரும் ஒரே மாதிரி தான். 2 பேரும் எங்கேயும் தோக்க கூடாது. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி ஜெயிக்கவும் நினைக்க கூடாது.
ஆமா டீச்சர், இங்க தனியாவா இருக்கீங்க? இல்ல, கூட சித்தப்பாவும் இருக்காரு, ஓ, தூங்குறாரு. அப்ப எழுப்பாதீங்க, நான் கிளம்புறேன். ம்ம். ம். இன்னும் 8 நாளைக்கு அந்த அரண்மனை வீட்டுல தான் இருப்பேன். இனி காலமாடு துரத்துனாலும் இல்லைனாலும் நான் இங்க வருவேன். ம்.